நாமத்தினால உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். 2 நாளாகமும் 29:31 படிங்க. அதன் பின்பு எசேக்கியா பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து தகன பலிகளையும் கொண்டு வர என்றான். கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜா வந்து ஒரு அவர் சொல்கிறாப்புல, நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன கொண்டு வர சொல்கிறாப்புல, நீங்கள் பரிசுத்தமாக கொண்டு வந்து ஆலயத்துக்கு வந்து தகன பலியிலும் ஸ்தோத்திர பலியும் கொண்டு வருங்கள் என்று அவர் சொல்கிறாப்புல. அதே போல் சபையார் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் கலந்து கொண்டு பலி செலுத்துகிறாங்க. சபையார் எல்லோரும் வந்து அதில் கலந்து கொண்டு அவங்க எல்லாம் பலி செலுத்துகிறாங்க. 2 நாளாகமும் 29:5 படிங்க. 2:29:5 அவர்கள் நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை அப்போ கவனிங்க. அதற்கு முன்பதாக, நீங்கள் பலி செலுத்துவதற்கு முன்பதாக சபையார் எல்லாருமே ஆலயத்துக்கு வந்து ஸ்தோத்திர பலி சொல்லி பலி செலுத்தும் முன்பதாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுமா, உங்களை நீங்கள் என்ன பண்ணுமா, பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, பரிசுத்தமாக வர சொல்கிறார். அப்படி பரிசுத்தமாக வந்து அவர் சொல்கிறாரு, அசுத்தமானதை பரிசுத்தலத்திலிருந்து என்ன பண்ண வெளியே கொண்டு போங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த பலி செலுத்துவதற்கு முன்பதாக நீங்கள் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணி உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆலயத்தில் இருக்கிற அசுத்தமானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க அப்படிங்க எசேக்கியா ராஜா சொல்கிறாப்புல. அதே அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமம் 29:7 சொல்கிறாரு, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஏன் எசேக்கியா ராஜா இது சொல்கிறாப்புல, அப்போது அந்த ஜனங்க ஒருவேளை இஸ்ரவேலுடைய ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஆலயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, பலி செலுத்தாமல் தூபம் காட்டாமல் விளக்கெல்லாம் அணைத்து போட்டு கதவை பூட்டி வச்சுருந்தாங்க. அதுதான் எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வாங்க, நீங்கள் பரிசுத்தமாக வந்து நீங்கள் அதை பலி செலுத்துங்க, அந்த விளக்கை ஏற்றுங்க, அதை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே எசேக்கியா ராஜா வந்து என்ன பண்ணுறாப்புல இங்கே சொல்கிறாப்புல. 2 நாளாகமம் 22 கூட அதான் சொல்கிறார் பாருங்க. 2 நாளாகமம் 27:2 அவர் சொல்கிறார். 2:22 அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான், ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாது இருந்தான், ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்கள், எசேக்கியா ராஜா வந்து அவர் ஜனங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லித்தராரு. ஆனால் அவங்களுடைய ஒரு அதிக முன்பதாக அரசாண்ட அந்த ராஜா பாருங்கள், யோதாம் ராஜா பாருங்கள், யோதாம் ராஜா பாருங்கள், அவர் என்ன பண்ணிக்கிறார் பாருங்கள், ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாப்புல, ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாப்புல, ஆனால் கர்த்தரின் ஆளுக்கு வராமல் இருந்தாப்புல. கர்த்தரின் ஆளுக்கு அவன் வரல. ஜனங்களுக்கு என்னென்ன தேவைன்னாலும் செஞ்சான், ஆனால் கர்த்தருக்கு ஆலயத்தை என்ன பண்ணாமல் வராமல் இருந்தாப்புல. ஆனால் எசேக்கியா ராஜா பாருங்கள், அவன் வந்து ஜனங்களை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நீங்கள் ஆலயத்துக்கு வரணும், நீங்கள் பரிசுத்தம் ஆலயத்துக்கு வரணும், நீங்கள் பலி செலுத்தணும், விளக்கு எரி வைக்கணும், ஆலயத்தை நீங்கள் பூட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாப்புல. ஆனால் இதுக்கு முன்பதாக ஆட்சி செய்த யோதாம் ராஜா எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜனங்க நன்மையான காரியம் செஞ்சார், ஆனால் ஆலயத்துக்கு வரல. இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் பாரு என்ன பண்ணாங்க, அம்மா சர்ச்சுக்கு போகிறியா, நான் துணி அயன் பண்ணி வச்சுக்கிறேன், சட்டை நீங்கள் அயன் பண்ணி போகலாம், நீங்கள் போட்டுன்னு போகலாம், சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்லி கணவர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க, மனைவி ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மனைவி மாதிரி ஆலயத்தை அனுப்பிச்சிட்டு கணவர் என்ன பண்ண போக மாட்டாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி கணவர் பிள்ளைகளை ரெடி பண்ணி ஆலயத்தை அனுப்பிச்சிட்டு இவங்க போக மாட்டாங்க.
அப்போ இதை போல மாதிரி யோதாம் வந்து எல்லா நன்மையெல்லாம் செஞ்ச ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு தேவையெல்லாம் செஞ்சான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் இருந்தான். ஏன்னா இவன் தான் முன்மாதிரியாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு இவன் தான் வரணும். வரும்போது தான் ஜனங்கள்லாம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. அப்போ இவங்க இப்படி பண்ணதால தான் ஆலயம் வந்து விளக்கு எறியாமல் அதை பரிசுத்தம் அசுத்தமாக வச்சுருந்துக்கிறாங்க, அதை பூட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதை தான் எசேக்கியா ராஜா வந்து இப்படி இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது சொல்லி அதை வந்து அதை நீங்கள் நம்ம அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும், அசுத்தமானதை எடுத்து போட்டுட்டு நம்ம பரிசுத்தமாக அவர் ஆராதிக்கணும், நம்ம பலி செலுத்தணும் சொல்லி அவர் சொல்கிறாப்புல. 2 அதான் நம்ம படிக்கிறோம். யோதா ராஜா என்ன பண்ணுற, ஜனங்களுக்கு என்ன பண்ணாவன் நன்மை செஞ்சான், ஆனாலும் அவன் ஆலயத்துக்கு என்ன பண்ணாவன் வராமல் இருந்தான். 2 சொல்கிறாரு. 2 ஒரு ஊசியா என்கிற ஒரு ராஜா பாருங்க, சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனாக இருந்தான். பாருங்க, இந்த உசியா ராஜா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சொல்றாரு, தேவனுடைய தரிசனங்கள் புத்தியமான இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினகி இருந்தான். அவன் கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தாரான். அப்போ உசியா ராஜா வந்து கர்த்தரை தேடினா, ஆரம்பத்தில் கர்த்தரை தேடினா, கர்த்தர் நல்லா ஐக்கியமாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அவனை என்ன பண்ணுறான் பாருங்க, அவன் வெள்ளாமை பிரியனாக இருந்தான். கடைசியில் அந்த விளைச்சல் நிலங்கள் மேலே அவன் பிரியப்பட்டான். கர்த்தரை தேடாமல் விளைச்சல் வெள்ளாமை பிரியனாக இருந்தால் சொல்லுவேன். அப்போ ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்க பிஸி ஆகிடுவாங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கும்போது ஒரு வேளை 2 வேளை செய்யும்போது, இல்லை கர்த்தர் நல்லா அவங்கள ஆசீர்வதிக்கும் போது அவங்க கரெக்டாக இருந்திருப்பாங்க. 4-5 ஒர்க்கு நிறைய வேலை வரும்போது கர்த்தர் விட்டு விலகிடுவாங்க. அப்புறம் கடவுள் நல்லா ஆசீர்வதித்த பிறகு அவங்களுக்கு கர்த்தர் விட்டு என்ன பண்ண விலகிடுவாங்க. இந்த ஊசியா ராஜா அப்படி தான், கர்த்தர் நல்லா தேடனா, கர்த்தரை வந்து என்ன பண்ணுற வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால் அவன் வனாந்திரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அப்படின்னு சொல்லப்படும். கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்த பிறகு அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அப்போ அவனும் கர்த்தரை தேடலை, அவரை விட்டு விலகி போயிட்டான். கர்த்தருடைய ஜனமே, நாம் கர்த்தர் நம்ம எவ்வளோ நம்மளை ஆசீர்வதித்தாலும் கர்த்தரை நம்ம எப்போதும் தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமோஸ் 5 சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்போது உங்களை பிழைப்பீர்கள் சொல்றாரு. அப்போ கர்த்தர் நம்ம எப்போதும் தேடணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க இன்னும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம ஒரு காலகட்டத்தை நிறுத்திடக்கூடாது. நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரா, ஒரு திருமண காரியம் நடந்துச்சா, இல்லை ஒரு குழந்தை பார்க்க நம்மளுக்கு கொடுத்துட்டாரா, இல்லை நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சா, அப்படி கிடைச்ச பிறகு நம்ம ஆண்டரை விட்டு நின்றுடக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஆண்டு சமூகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டு பலி செலுத்தணும், நல்ல ஸ்தோத்திர பலி சொல்லி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தணும். விளக்கு ஏறின்னு சொல்லுறது. அப்போ எப்படி நல்ல ஆவில் நிறைஞ்சு நல்லா ஜெபிக்கணும், நல்ல அந்நிய பாசை நிறைஞ்சு நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம் நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில் நம்ம சரியாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டு பண்ண என்ன பண்ண சரியாக நம்ம இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 29 31 30 30 படிங்க. 2 நாளாகமம் 29. அதன் பின்பு எசேக்கியா பாருங்க, எசேக்கியா சொல்றாரு, நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ பரிசுத்தம் பண்ண பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பலி செலுத்தலாம். என்ன சொல்கிறார், தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் பண்ணீங்க கொண்டு வாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. 32 33 படிச்சிட்டிங்களா? கொண்டு வந்த சர்வங்க தகன பலிகளையும் பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்த பிறகு அவன் அந்த தகன பலி செலுத்தி ஸ்தோத்திர பலி அவன் செலுத்தின என்று வேதவாசம் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த புதிய வருஷத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுமா, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் ஸ்தோத்திர பலியெலாம் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்மளால் வந்து ஒரு பலி செலுத்த முடியாது, 1000 ஆடோ இல்லை கோழி நம்ம பலி செலுத்த முடியாது. நம்ம ஸ்தோத்திர பலியில் சொல்லி
உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஸ்தோத்திர பலியில் சொல்லுங்கள். கர்த்தர் என்ன பண்ண உங்கள் மன விருப்பத்தை என்ன பண்ண அவர் நிறைவேற்றுவார். அப்போது ஆலயத்தை அவங்க பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்தினாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு தெரியுமா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை அவர் சொல்கிறாரு, 16-17 சொல்லப்படுது. படிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16. இப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள், அறியாதிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் எப்படிதான் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ இங்கே பவுல் இங்கே தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அங்கே எசேக்கியா ராஜா ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தினான். இங்கே பவுல் சொல்றாரு, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும், அதான் வேதவாசி சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தர் என்ன பண்ணீங்க, தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக இருங்கள். அப்படிங்க பரிசுத்தமாக இருக்கும்போது இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த இருதயம் சுத்தமாக இருக்கும். அதை நீங்கள் மார்க் 7ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். உடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறத மனுஷனா படுத்துதான் தீட்டுப்படுத்த சொல்லப்படுது. இருதயத்திலிருந்து புறப்படையில் மனுஷனா படுதான் தீட்டுப்படுத்த. மார்க் 7:20 படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து கோபம், எரிச்சல், நிறைய சொல்கிறார், களவு எல்லாம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாமல் பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே தங்குவார். அதான் சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த ஆலயம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார். சகையை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நான் உன் வீட்டில் என்ன தங்க வேண்டும். அவன் வேதவாசி சொல்லுது, அவரை அழைத்து கொண்டு போகிறான். அவர் எப்பேற்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல அவர் பார்க்க ஆசையாக இருந்தான்னு சொல்லப்படுது. அப்போ அவரை பார்த்தப்போ ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் என்ன பண்ணுவேன், தங்க வேண்டுனார். உடனே அவன் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யார் இடத்துல அநியாயம் ஆயினுந்தால் நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுத்தேன் அப்படின்றான். அப்போ தான் இயேசு அவன் சொல்கிறார், இந்த வீட்டுனா தான் ரட்சிப்பு வந்தது. அப்போ கர்த்தர் உங்களோட உள்ளத்தில் வந்துட்டார்னா உங்களுக்கு கர்த்தர் நல்லா ஆசிரிப்பார். நீங்கள் அது என்ன பண்ணுவோம், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ தான் உங்கள் இதயத்தில் தங்குவார். அவர் சொல்ல, நீங்களே அந்த ஆலயம். அப்போ நமக்குள்ளே வரணும்னா இந்த புதிய வருஷத்தில் நம்ம பரிசுத்தமாக நம்ம இருக்கணும். நம்ம ஏற்கனவே வாக்குத்தத்த வசனம் நம்ம படித்தோம். என்ன படித்தோம், சங்கீதம் 1:3 அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இதில் ஒரு இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது இந்த வருடத்தில் உங்கள் காரியங்கள் வாய்க்க பெற வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தமாக அவரை தொழுது கொள்ளுங்க, பரிசுத்தமாக இருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை காரியத்தில் வாய்க்க பண்ணுவார், உங்களை நல்லா என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்துகிற 3:20 சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அமெரிக்க தேசத்தில் பாருங்கள், அமெரிக்க தேசத்தில் ஒரு படவரிகிற போட்டி நடந்தது. அந்த படவரிகிற போட்டி நடக்கும்போது அந்த போட்டியில் அநேக பேர் கலந்து கொண்டாங்க. அப்போ கலந்து கொண்ட பிறகு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல படத்தை வரைஞ்சி அந்த பார்வையில் வச்சாங்க. அப்போ அந்த படத்தை ஒருத்தர் செலக்ட் பண்ணார், எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த படத்துக்கு என்ன பண்ண ப்ரைஸ் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணார், அவர் ஒவ்வொரு படத்தை பார்த்து கொண்டு வரும்போது ஒரு படத்தை செலக்ட் பண்ணார். அந்த படத்தை செலக்ட் பண்ணி அதை யார் வரைஞ்சான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடும்போது அவங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்போ அவர் கேட்டார், அம்மா இயேசு கிறிஸ்து அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிற மாதிரி நல்ல தத்துரூபமாக அந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, அப்படி அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிற அந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் கதவுன்னு இருந்தால் ஒரு தாழ்பால் இருக்குமே, இதனுடைய தாழ்பால் எங்கே இருக்குதுன்னு கேட்டாராம். அப்போ அந்த வரைஞ்சவங்க சொன்னாங்களாம், இதனுடைய தாழ்பால் உள்ளே இருக்குது அப்படின்னா.
அப்போ அந்த மகள் வந்து அவ்வளோ அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் நின்று கொண்டு வீட்டு கதவை தட்டுற மாதிரி அந்த மகள் வரைந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக வரைஞ்சாலும் அது தாழ்பால் கேட்டார். அப்போ தான் அந்த வரைஞ்சவங்க சொன்னாலாம், இந்த தாழ்பால் வந்து உள்ளே இருக்கிறதாம். அதே போல் நம்ம இருதய கதவை ஆண்டு தட்டி கொண்டு இருக்கிறாரு. நாம் கதவை திறக்கும் போது அது நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து மூன்றெல்லாம் பண்ண உயிரோடு எழுந்த இயேசுவின் இடத்துல நீங்கள் அவரிடத்துல என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, என்னை உடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றுங்க ராஜா, என்னை சுத்திகரிங்க ராஜா. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டவரை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ஆமாம். 8ஆம் நாளிலே முன்னே பெயரிட்டார்கள். அப்போ கவனிங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் எழுதுகிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பிறகு, அந்த சுத்திகரிப்பு நாட்கள், அப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்களை தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் எங்கே வராங்களாம்? ஆலயத்துக்கே வராங்க. அப்போ ஆலயத்துக்கு வந்து கர்த்தருக்கு என்ன செலுத்துகிறாங்க? அவங்க வந்து காணிக்கை, அதான் காணிக்கை செலுத்துகிறாங்க. 24 வசனம் படிங்கம்மா. கர்த்தருடைய சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறையாவது அப்போது அங்கே ஒரு ஜோடு காட்டு புறா, அப்புறம் என்ன பண்ண 2 புறா குஞ்சுகளை என்ன பண்ண பலி செலுத்த எருசலேமுக்கு கொண்டு வராங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் வந்து ஒருவேளை அந்த ஒரு குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் பாருங்க. அதுதான் அந்த கர்த்தருக்கு வந்து எப்படி பலி செலுத்துகிறாங்க பாருங்கள். அந்த புறா கொஞ்சம் கொண்டு வராங்க. அப்போ அதனுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க? அழைத்து கொண்டு வராங்க. பலி செலுத்துவதற்காக அழைத்து கொண்டு வராங்க. கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில் கூட நாம் ஒருவேளை நீங்கள் சுத்திகரிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை கேட்க போகிறோம். அது நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால என்னை சுத்தப்படுத்துங்கப்பா. என்னை ஒரு புதிய மனிதராக மாற்றுங்க ராஜா. நீங்களே இந்த ஆலயம் சொல்லி அப்போ வசனத்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்க ராஜா. அப்பா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டு ராஜா, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டு ராஜா. அப்பா வேத வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 22 சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் தகப்பனே ஒவ்வொருக்கு நீர் மனம் இறங்கும் ராஜா. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு கட்டளைடுங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில் வருமா மாறட்டும் ராஜா. எல்லா தரித்திரம் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் ஒரு விஷம் மனம் இறங்கும் தகப்பனே. அப்பா உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகட்டும் ராஜா. ஆண்டவரே குடும்பத்தில் எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசுவே இன்றைக்கு ராஜா அப்போ உம்முடைய தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. உம்முடைய அக்னி அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆவியான எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட ராஜா. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா பிசாசின் கிரியிலும் வெளியிடட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்போ போன வருஷம் முந்தின வருஷம் அப்போ எத்தனையோ ஆண்டுகளாக இன்றைக்கு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கப்பெறாமல் இருக்கிற காரியத்தில் வாய்க்க செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாருடைய பலவீனம் மாறட்டும் ராஜா. படிக்கிற பிள்ளைங்களை படிக்கிற ஞானத்தை அறிவும் கொடுங்க ராஜா. அப்போ திருமணம் நடக்காத திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா. குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கட்டளிடுங்க ராஜா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் செய்யணும், பிஸ்னஸ் பெருக பண்ணுங்க ராஜா. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக்கொள்ளும். அவருக்கு நல்ல சுகம் பலனு கொடுங்க ராஜா. அவருடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க ராஜா. அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என்னுடைய ஜபத்தை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி அப்பா. பதில் கொடுத்தமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.